அஸ்மத்குருப்யோ நமஹ. எம்பெருமான் பஞ்ச பிரகாரங்களோட கூடியிருக்கிறா. பரத்வ, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 நிலைகள். இந்த 5 நிலைகளில் அர்ச்சாவதாரத்தினுடைய வைபவம் மிகச்சிறந்தது, அளவிட முடியாதது. எதனாலே அப்படின்னா, பரத்வத்தில் ஆரம்பித்து அவனுக்கு எத்தனை அனந்தமான கல்யாண குணங்கள் உண்டோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் மேல் உண்டான பிரகாரங்களில் இன்னும் அதிகமாக தான் காட்டக்கூடிய ஒரு வைபவம். பரத்வத்தில் எந்த அளவுக்கு உண்டோ அதுக்கு 2 மடங்கு 10 மடங்கு வியூகத்தில் காட்டுவான், அதுக்கு ஒரு 10 மடங்கு விபவத்தில், அதுக்கு ஒரு 10 மடங்கு அந்தர்யாமித்துவத்தில், அளவே இட முடியாத அளவுக்கு அர்ச்சாவதாரத்திலே அப்படின்னு காட்டுறான். அப்பேற்பட்ட அநேக கல்யாண குணங்களிலே முக்கியமான ஒன்று சௌலபியம் அப்படின்றது. சௌலபியம் அப்படின்னா எங்கேயோ எட்ட முடியாத எம்பெருமான் இல்லை, நாம் சேவித்து கண்கூட சேவித்து நிற்கும்படியாக நமக்கு கண் முன்னாடி நிற்கிற ஒரு உருவம் எடுத்துட்டு நிற்கிறானோ இல்லையோ, அதுக்கு தான் சௌலபியம்னு. இந்த ஊரில் யாரான ஒரு பெரியவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்பான். அந்த அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் பார்த்துடுறேன்னு சொல்கிறதில்ல, அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டியா இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னுவோம். ஒன்றும் இல்லாத ஒரு 2 தெருவுக்கு அதிகாரியாக இருக்கிற இவனுக்கே இந்த அளவுக்கு பரத்வம் அப்படின்னா, எல்லா லோகங்களுக்கும் மகேஸ்வரனாக இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு எப்படி இருக்கணும் பரத்வம். ஆனால் அவன் அந்த மாதிரி யாரானோ வந்து நெருங்குறச்சே நீ என்ன எங்கிட்ட வருது, நான் என்ன உனக்கு முகம் கொடுக்கறதுன்னு இருக்கானா? கிடையாது. பரமசுலபனாக தான் நிற்கிற நிலை, அதுதான் அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. மிகப்பெரியவன், நமக்கெல்லாம் அணுகிறதுக்கு ரொம்ப சுலபனாக வந்து நிற்கிற இடம். இதை சொல்கிறச்சே நம்முடைய ஆச்சாரியர்கள் எத்தனை சுலபன் எம்பெருமான் அப்படின்றத ஒரு திருஷ்டாந்த முகேன காட்டுறார். திருஷ்டாந்தம்னா உதாரணம் மூலமாக காட்டுறார். ஒருத்தனுக்கு தீர்த்த தாகம் எடுக்கிறது, அதாவது இந்த ஊரில் கேட்கவே வேண்டாம், ஒரு கோடை காலத்தில் ஒரு வைகாசி மாதத்தில் தீர்த்த தாகம் மத்தியான வேளையில் தாகம் எடுத்தால் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தாகம் எடுக்கிறது. அப்பேற்பட்டவன் தீர்த்தம் எனக்கு இப்போவே வேணும் தீர்த்தம் அப்படின்னு கேட்டுருக்கிறச்சே பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான், பா நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், தீர்த்தம் எங்கே கிடைக்கிறதுன்னு, ரொம்ப அற்புதமாக தீர்த்தம் கிடைக்கிறது, அப்பேற்பட்ட தீர்த்தத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா. சொல்லேன் அப்படின்னா, இங்கே இன்னும் போ, சென்னையில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அந்த ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தா நேராக அமெரிக்காவில் கொண்டு போய் விடுவான். அங்கே எத்தனை நதிகள் இருக்கோ, எத்தனை தடாகங்கள் இருக்கோ, எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அதாவது ரொம்ப சுத்தமான தீர்த்தமாக இருக்கிறது, ஜலமாக இருக்கிறது, அதை எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னா. போடா, எனக்கு இப்போ தாகத்துக்கு நான் அமெரிக்காவுக்கு போய் அங்கங்கே தீர்த்தம் சாப்பிட்டுக்கிறது, எனக்கு இங்கே வழி சொல்லு. அதுக்கு தான் அவன் சொன்னான், ஓஹோ அமெரிக்கா ரொம்ப தூரமாச்சா, வேண்டாம் விடு, இங்கேனா அதே சென்னை ஏர்போர்ட்டுக்கு போ, ஃப்ளைட் ஏறிக்கோ, என்னன்னா பக்கத்தில் இங்கே டெல்லி பக்கத்தில் எங்கேனா இறங்கு, ஒரு நல்ல இடம், அங்கே சரையும் இருக்கிறது, கங்கை இருக்கிறது, யமுனை இருக்கிறது, எத்தனை புண்ணிய தீர்த்தங்களோ எல்லாம் இருக்கிறது, போ நன்னா எத்தனை வேணுமோ தீர்த்தம் சாப்பிட்டுக்கும் அப்படின்னா. அதுவும் முடியாது, எனக்கு அமெரிக்காவும் இந்த டெல்லியும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, இங்கே எனக்கு இப்போ தீர்த்தம் வேணும்னா அமெரிக்கா ஒன்றும் பெரிய தூரம் இல்லை, டெல்லி ஒன்றும் ரொம்ப கிட்ட இல்லை, ரெண்டும் ரொம்ப தள்ளி தான் இருக்கிறது. அப்போ இப்போது நான் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு ஏதான ஒரு வழி சொல்லு அப்படின்னா. 3வது ஒருத்தன் சொன்னான்னா, ஒன்றும் இல்லைண்ணா, இங்கே பக்கத்தில் போனால் பாலாறு நதி இருக்கிறதோ இல்லையோ, நதி பாத்திரம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த பாலாறில் போன வருஷம் என்னமா வெள்ளம் என்னமா பிரவாகம் கொட்டுது அடிச்சது தெரியுமோ, அந்த பிரவாகம் போன வருஷம் வந்தது, கொஞ்சம் வரும் இந்த வருஷமும் கொஞ்சம் பிரவாகம் வெள்ளம் எடுக்கும், அந்த காலத்தில் போய் சாப்பிட்டுக்கலான்னு. பக்கத்தில் இருக்குது பாலாறு, எங்கேயும் தள்ளியெல்லாம் போக அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்குது, அந்த பாலாத்தில் போய் சாப்பிட்டுக்கலான்னா. சொன்னால் பாலாத்தில் எப்போ தண்ணி வருது, நான் இப்போ இருக்கிறது வைகாசி மாதத்தில், அது மழை காலம் ஆரம்பிச்சு நன்னா மழை பெஞ்சு அதுக்கப்புறம் பிரவாகம் வந்து நான் எப்போ சாப்பிட்றது, நான் இந்த உடலோட சாப்பிட்றேனோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, எனக்கு இப்போதைக்கு வழி சொல்லுன்னா. 4வதாக ஒருத்தவன் தான், நான் சொல்கிறேன் உனக்கு வழின்னா. என்ன
நீ பாலாருக்கும் போக வேண்டாம், டெல்லிக்கும் போக வேண்டாம், அமெரிக்காவுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். நீ நின்ன இடத்துல நான் உனக்கு தீர்த்தம் கொடுக்குறேன், ஜலம் கொடுக்குறேன், காட்டுறேன்னா. எங்கன்னா ஒரு 50 அடி நிலத்தை தோண்டு உள்ளே போனால் ஜலம் கிடைக்கும். ரொம்ப நல்லா சொன்னேப்பா. 50 அடி நான் தோண்டு இருக்கிறதுக்குள்ளே அது ஜலத்தை எடுக்கிறதுக்காக நான் தோன்றேனோ இல்லை நானே அதுக்குள்ளே போயிடுறேனோ தெரியாது. ஆனபடியால் எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னா. கடைசியில் ஒருத்தன் வந்து சொன்னான், நான் உனக்கு ஒரு வழி சொல்லவா? சொல்ல. போன வருஷம் இங்கே பாலாத்தில் அந்த வெள்ளம் எடுத்தது, அந்த வெள்ளம் எடுக்கிறச்சே இந்த சுற்றி இருக்கிற கிணறெல்லாம் நல்லா நெரும்பி இருக்கிறது. அந்த கிணத்துல ஒரு டம்ளர் தீர்த்தம் எடுத்து உனக்கு கொடுக்குறேன், ஒரு சொம்பில் தீர்த்தம் எடுத்து கொடுக்குறேன், இப்போ சாப்பிட்டுக்க. ஏன் அப்படின்னா ஆஹா கொண்டான்னு சாப்பிட்டுடுவான். இப்போ பாருங்க, 5 இடத்துல சொல்லியிருக்கிறது ஜலம் இங்கே எங்கே இருக்குதுன்னு 5 இடங்களில் சொல்லியிருக்கிறது. ஒன்று அமெரிக்காவில், ஒன்று டெல்லியில், ஒன்று இங்கே பக்கத்துலேயே பாலாத்தில், ஒன்று நிற்கிற இடத்துல கீழே பூமி தோண்டினா அங்கே இருக்கிறது, நிலத்தை தோண்டினா அங்கே இருக்கிறது. 5வது இது எதுவுமே இல்லாமல் கையில் ஜலம் வந்துடுச்சு. இப்போ 5ல் எது நம்முடைய தாகத்தை தணிக்கும் அப்படின்னு கேட்டால் கையில் கணத்தில் இருந்த ஜலம் தான் நம்ம தாகத்தை தணிக்கும். ஆமாவா? இது 5ம் என்ன சுவாமின்னா அமெரிக்காவில் எங்கே சொன்னானே அதுதான் பரத்வம்னு. இந்த ஊர்லேயே இல்லை, நம்ம ஊர்லேயே இல்லை. அந்த பரத்வன்ற ஸ்ரீவைகுண்டம்ன்ற வேறு ஊரில் உட்காந்துருக்கு எம்பெருமான். அப்போ அந்த பரத்வன்றது வேறு ஊர், வேறு தேசம். நாம் போய் சேர்றதுக்கே என்னைக்கு போய் சேர்வோமோன்னு பெரிய சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த இடத்துக்கு போய் நம்ம அந்த எம்பெருமானை சேவிச்சுடலாமான்னா முடியாது. அதாவது இந்த அந்த தீர்த்த தாகம் அப்படின்னு சொன்னானே அது எம்பெருமானை இப்போவே சேவிக்கணுன்ற தாகம் எடுத்தால், எம்பெருமானை சேவிக்கணும் தாகம் எடுத்தால் நமக்கு எங்கே அந்த எம்பெருமான் கிடைப்பா? அந்த தீர்த்தம் எங்கே கிடைக்கும்னா எங்கேயும் பரத்வத்தை போய் நம்ம சேவிச்சுட முடியாது. சரி, பரத்வன்றது வேற ஊர் வேண்டாம். வியூகம்ன்றது எது பூலோகத்திலேயே சொன்னீர சுவாமி, 7 தீபங்களுக்குள்ளே ஒன்றும் தானே பார்த்தோம் வியூகம் அப்படின்னா. இந்த பூமண்டலத்திலே இருக்கிறதே இங்கே டெல்லிக்கு போன மாதிரி போய் வந்துடலாம். அது எங்கேயோ பாரதத்தை விட்டு எல்லாம் போக வேண்டாம், பாரதத்துக்குள்ளே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குதுன்னா அது பக்கத்தில் இருக்குன்றது அமெரிக்காவை கம்பேர் பண்ணால் டெல்லி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலான்னு இல்லையா? இங்கன்னா அத்தனை சுலபத்தில் போய் சேர்ந்துற இடம் இல்லை டெல்லி இல்லையா? அந்த மாதிரி அந்த ஸ்ரீவைகுண்டத்தை வச்சு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வியூகம்ன்றது பக்கத்துலேயே இருக்குது, நம்ம ஊர்லேயே இருக்குதுன்னு சொல்லாமல் ஒழிய நமக்கு இப்போ பெருமாளை சேவிக்கணும் வியூகத்துக்கு போய் பார்த்துக்கோன்னு நம்ம எங்கே போய் பார்க்க முடியுமா? முடியாது. பரத்வம் போச்சு, வியூகம் போச்சு. 3வதா விபவம் அப்படின்னா அதான் காட்டினார். இங்கே பக்கத்தில் பாலாறு போன வருஷம் வெள்ளம் வந்ததுன்னு சொன்னேனே, அந்த மாதிரி இதே பூமியிலேயே நம்ம இருக்கிற இடத்துலையே ராமனா வந்தான் எம்பெருமான், கண்ணனா வந்தான், மத்ஸ்யா, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, எத்தனை அவதாரங்கள் எடுத்தானோ எல்லாமே நமக்கு இருக்கிற பக்கத்துலேயும் ஊர்லேயே எல்லாம் எடுத்திருக்கான். இதோ பக்கத்தில் போனால் கேரளாவில் தான் வாமன அவதாரம், அங்கே பக்கத்தில் போனால் ஆந்திராவில் தான் நரசிம்ம அவதாரம், மேலே போனால் அங்கே கிருஷ்ணா அவதாரம். இந்த மாதிரி எத்தனை அவதாரங்கள் எல்லாமே சுற்றியே அவதாரங்கள் எடுக்கிறானே, அங்கே போய் சேவிச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னா அவன் இருந்தால் தானே அப்படின்னு அவன் சுலபமாக. இப்போ போனால் நம்ம மதுரா போகிறோம், விருந்தாவனத்துக்கு போகிறோம், கண்ணனை சேவிக்கிறோம்னா விபவத்தில் சேவிக்க முடியுமா? கண்ணன் அங்கே நடமாண்டு இருக்கானா நம் கண்ணுக்கு தெரியற மாதிரி இல்லையே, அந்த திருமேனியை விட்டு போயாச்சே. அப்போ என்றைக்கோ இருந்தது அவதாரங்கள், அது காலத்தாலே தள்ளி இருக்கிறது. இந்த பர வியூகங்கள் எல்லாம் தேசத்தாலே தள்ளி இருக்கிறது. தேசம்னா இடம், அது எங்கேயோ தள்ளி இருக்கிறது. இப்போவே இருக்கான், ஆனால் எங்கேயோ இருக்கான். இந்த விபவங்கள் அப்படின்னு இந்த ராமகிருஷ்ணா அவதாரங்கள் பார்க்குறோமே அது காலத்தாலே தள்ளி இருக்கிறது. அதாவது ஒருத்தர் திரேதாயுகத்தில் இருந்தார், ஒருத்தர் துவாபர யுகத்தில் இருந்தார், ஒருத்தர் கிருத்தயுகத்தில் இருந்தார். இந்த யுகங்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? நேற்றுக்கு யார் இருந்தானே நமக்கு தெரியாது. இது எத்தனை யுகங்கள் தள்ளி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற எம்பெருமானை நம்ம சேவிக்க முடியாது. பாலாரும் போயிடுச்சு, விபவமும் போயிடுச்சு. 4வதா சொன்னால் நீ நிற்கிற இடத்துல நிலத்தை தோண்டு, அங்கேயே தீர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு. அது என்னன்னா அந்தர்யாமி. நான் எங்கேயும் தேடி போக வேண்டாம், ஏதோ ஊருக்கெல்லாம் போக வேண்டாம், எனக்கு உள்ளேயே இருக்கார் எம்பெருமான். ஒவ்வொருத்தனுக்கும் உள்ள அந்தர்யாமியாக தான் இருக்கிறான் இல்லையா? அதையே பார்க்கலாம். என்ன சுவாமி ஒருத்தர் சொன்னார், வேடிக்கையாக சொன்னார், சுவாமி இந்த உடம்பு இருக்கிறது உடம்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாது, அப்புறம் என்ன ஆத்மாவுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுது. உடம்புக்குள்ளே எத்தனை அங்கங்கள் இருக்கிறது, அது என்ன ஒழுங்காக வேலை பார்க்குறதா இல்லையா அதுவே தெரியாது. அப்புறம் தான் அது உள்ள ஆத்மா தேடுறது, அந்த ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா தேடுறது. அது எங்கேயோ நிலத்தில் 50 அடி தோண்டி, 50 இல்லை 300 வச்சுக்கோங்க, 300-500 அடி தோண்டினா எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போ இப்போ உட்காந்து அந்த எம்பெருமானை அனுபவிக்கல் ஆகாது, அந்த தெரியாமையும் நான் அனுபவிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விபவம் இருக்கிறதே, அந்த விபவம் அப்படின்ற அந்த வெள்ளத்தில்
தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம்னு காட்டுறான் நம்முடைய ஆச்சாரியர்கள். எப்போதோ அது வெள்ளம் எடுத்திருக்கிறச்சே இந்த கிணறெல்லாம் நிரம்பி போகிறது, இந்த தடாகங்கள் அதாவது குளங்கள் எல்லாம் நிரம்பி போகிறது, இந்த ஜலங்கள் எல்லாம் உடனே வத்தி போயிடாது, அது அப்படியே இருக்கும். ஒரு வெள்ளத்தில் அது நிரம்பினா அடுத்த வெள்ளத்து வரைக்கும் அந்த ஜலம் இருக்கும், தேங்கி நிற்கும் இல்லையா. அப்போ அந்த ஜலத்தை போல தான் அர்ச்சாவதாரம். எங்கேயோ போக வேண்டாம், அதாவது அமெரிக்காவுக்கு போக வேண்டாம், டெல்லிக்கு போக வேண்டாம், எங்கேயோ அதாவது கத காலத்துக்கு போக வேண்டாம், இப்போ பூமியை தோண்டியில் பார்க்க வேண்டாம், பக்கத்தில் ஏதோ திருவேளுக்கு திவ்ய தேசம் வந்து பெருமாளை நன்னா சேவிச்சா ஆகாவோகம் சேவை சாதிக்கிறாரு. இதன்னா சௌலபியம். அப்போ பரத்வத்தை நம்ம சேவிக்க முடியுமா, வியூகத்தை சேவிக்க முடியுமா, விபவத்தை சேவிக்க முடியுமா, அந்தர்யாமியை தான் சேவிக்க முடியுமா? நாலும் கைவிட்ட காலத்தில் நமக்கு பரமசுலபனாக தன்னுடைய அத்தனை வைபவங்களோட, தன்னுடைய ரூப லாவண்யங்களோட, தன்னுடைய திருவாபரணங்களோட, திவ்ய ஆயுதங்களோட, திவ்ய பரிவாரங்களோட, எல்லாவற்றோட அப்படியே வைகுண்டத்தில் எப்படி சேவை சாதிக்கிறானோ அப்படியே தான் நிற்கிற நிலை அர்ச்சாவதாரம். ஒரு குறையும் இல்லாத நிற்கிற இடம் அர்ச்சாவதாரம். அந்த சௌலபியத்தை காட்டுறான் எம்பெருமான். அப்போ அந்த சௌலபியம் மற்ற இடங்களை காட்டிலும் ரொம்பவே ஜாஸ்தி. சௌலபியத்துக்கு கீழெல்லை அப்படின்னு காட்டுறான். அப்போ சௌலபியத்துக்கு இது காட்டிலும் கீழே இறங்கி வரவே முடியாதுன்னு நிற்கிற இடம் அர்ச்சாவதாரம். அப்பேற்பட்ட அந்த அர்ச்சாவதாரம் ஒன்னா ரெண்டா எத்தனை இடங்கள்ல நிற்கிறான் எம்பெருமான் அப்படின்னாக்கா, நமக்கு பக்கத்தில் திருவேலுக்கு என்று திவ்ய தேசம் இருக்கிறது, இங்கே வந்துட்டோம். இதே கொஞ்சம் அந்த பக்கம் போனால் அஷ்டபுஜம், அந்த சுற்றி இருக்கிற வாழல அந்த கோவிலுக்கு போகிறான். திருப்பி அந்த பக்கம் போனால் யதோக்தகாரி அங்கே இருக்கிற வாழல அந்த கோவிலுக்கு போகிறான். இந்த மாதிரி அவாவா அந்தந்த கோவிலில் போய் சேவிக்கிறாள் இல்லையோ, சுற்றி இருக்கிற கோவிலில் போய் சேவிக்கிறான். இப்போ எம்பெருமான் எத்தனை இடங்களில் நிற்கிறான்னா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இடங்களில் தான் கூடிக்கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமான் அந்தந்த இடங்களில் பிரதிஷ்டித்தனாக நிற்கிறான். அதே தான் கொஞ்ச நாள் முன்னாடி நாம் அனுபவித்தோம். பராசர பட்டர் அப்படின்ற ஆச்சாரிய ஸ்ரீசூக்தியாலே குட்டிகுஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்ச்சியா, நீ அர்ச்சாவதாரமாக நிற்கிறிய எம்பெருமானை எப்படின்னா, ஒவ்வொரு ஆலயந்தோறும், ஒவ்வொரு மடந்தோறும், ஒவ்வொரு கிரகந்தோறும் நிற்கிறீரே. இந்த அர்ச்சியன், இந்த அர்ச்சை அதாவது திருவாராதனை கொண்டருள்ற இந்த ரூபம் இருக்கிறதே, இது சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதின்னு சொல்கிறபடிக்கு அந்த சௌலபியமே வடிவெடுத்ததாக நிற்கிற அந்த நிலை அப்படின்னு காட்டுறான். ஒருத்தர் கேட்டார், சுவாமி ஒருத்தன் ஒரு இடத்துல நின்னா போறாதோ, ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒரு தேசம், இல்லை இந்த திருவேளுக்கை அப்படின்னு ஒரு திவ்ய தேசம், இல்லை பக்கத்தில் காஞ்சி தேவபெருமாள்ன்ற ஒரு திவ்ய தேசம். ஒருத்தருக்கு வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, ஏன் சுவாமி கோவிலுக்கு போகலைன்னா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது, ஆனபடியால் கோவிலுக்கு போகலைன்னுட்டான். என்ன கன்ஃபியூஷன்னா, எத்தனை கோவில்கள் இருக்குது சுற்றி நான் எந்த கோவிலுக்கு போகணும் கன்ஃபியூஷனாக இருக்குது, ஆனபடியால் கோவிலுக்கு போகலைன்னா. இதெல்லாம் ஒரு காரணமா? எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரியாமல் கோவிலுக்கு போகிறதில்லைன்னு சொல்கிறது ஒரு காரணமா? அப்படி இல்லை. எதனால இத்தனை கோவில்களில், இத்தனை இடங்களில், இத்தனை திருமேனிகளோட ஏன் எம்பெருமான் நிற்கணும்? அதுக்கு தான் நம்ம ஆச்சாரியால் காட்டுறா, ஒருவனை பிடிக்க ஊரை வளைப்பாரை போலே. ஒரு திருடன் இருக்கா, அந்த திருடன் எங்கேயாவது திருடி ஓடி போயிட்டு இருக்கா அப்படின்னு இந்த போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான்னா, உடனே தன்னுடைய அந்த ரேடியோ எடுத்து, இந்த ஊர் இந்த காஞ்சிபுரத்தில் இந்த திருடன் இருக்கான், இவன் ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கான்னு நமக்கு சம்சயம் இருக்கிறது, எல்லா கேட்லேயும் நின்றுடுங்கோ. நிற்கிறாளா இல்லையா அந்த போலீஸ்காரன்? இத்தனைக்கு எத்தனை பேர் பிடிக்கிறதுக்கு சுவாமி? 50 பேர் 100 பேர் போலீஸ்காரன். இந்த வாசலில் நிற்கிறான், அந்த வாசலில் நிற்கிறான், பேரிகேடெல்லாம் போட்டு எல்லா வாகனங்களோட சித்தமாக நிற்கிறானே. எத்தனை பேரை பிடிக்கிறதுன்னு? ஒருத்தனை பிடிக்கிறது. நான் ஆச்சு சுவாமி, ஒருத்தனை பிடிக்கிறது இத்தனை பேர் வேணுமாண்ணா? அவன் எங்கே போகிறான்னு தெரியாதே. அவன் எங்கே போனாலும் எதிரில் போய் அவனை பிடிச்சுடணும் அப்படின்னு தானே இவன் இத்தனை பேர் நிற்கிறான். இப்போ ஒருவனை பிடிக்க ஊரை வளைப்பாரை போலே எம்பெருமான் என்ன பண்ணுறான், இது ஒரு சேத்தனன், ஒரு ஜீவாத்மாவை பிடிக்கணுன்றதுக்கு இத்தனை இடங்கள்ல நிற்கிறான். ஏன் அப்படின்னாக்கா, இந்த கோவிலில் போனால் இப்படி அனுபவம் கொடுக்குறான், அந்த கோவிலில் போனால் அந்த அனுபவம் கொடுக்குறான். இந்த கோவில் இந்த க்ஷீரான்னா ஆஹாவோகன்னு இருக்கும், சொல்கிறவா உண்டு. மேல்கோட்டை போங்கோ க்ஷீரான்னா சாப்பிடுங்கோ, திருவல்லிக்கேணி போங்கோ சக்கரை பொங்கல் சாப்பிடுங்கோ, அதான் இந்த திருக்கண்ணபுரம் போங்கோ அந்த பொங்கல் ஒன்று கொடுப்பா, ரொம்ப ஆச்சரியமான பொங்கல், அந்த பொங்கலை சாப்பிடுங்கோ. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒன்று விசேஷம் அப்படின்னு வச்சுருக்கா. ஸ்ரீரங்கம் போனால் நடை அழகு, திருவேங்கடத்துக்கு போனால் வடை அழகு, இங்கே காஞ்சிக்கு வந்தால் கொடை அழகு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு அழகு அப்படின்னு தான் வச்சுட்டு இருக்கானோ இல்லையோ. இதெல்லாம் எதுக்குன்னா, ஏதான ஒரு விதத்துலையான இந்த சேத்தனான் என்னை பார்த்து மயங்கிட மாட்டானா, இவனை என் வசத்தில் கொண்டுவிட மாட்டேனா அப்படின்னு அவர்களுக்கு ருச்சி வேற இல்லையா. எனக்கு காரம் பிடிக்கும், அவனுக்கு தித்திப்பு பிடிக்கும், அவனுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தனுக்கு இந்த லோகம் பின்ன ருச்சின்னு சொல்கிறபடிக்கு இந்த லோகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதவிதமான ருச்சிகளோட இருக்கான். எனக்கு அவன் நடக்கிறத பார்த்தா தான் பிடிக்குன்ற ஒருத்தன்,
எனக்கு பெருமாளை புறப்பாட்டில் சேவிச்சாதான் பிடிக்குன்ற ஒருத்தன், இல்லை எனக்கு திவ்ய பிரபந்தம் பாடினாதான் பிடிக்குன்ற ஒருத்தன், இல்லை எனக்கு எம்பெருமானுக்கு வேற ஏதான ஒரு கைங்கரம் பண்ணாதான் பிடிக்குன்ற ஒருத்தன். எப்படி வேணா அனுபவி, ஆனால் அனுபவி. இந்த இடங்களுக்கு வந்து சேவி அப்படின்ற நிற்கிறான் எம்பெருமான். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் விருப்பமோ அப்படியெல்லாம் தான் சேவை சாதிக்கிறதுக்கு, யாருக்கெல்லாம் எதில் ருச்சியோ அதிலெல்லாம் அந்த விதத்தில் அவர்களுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு ஒருவனை பிடிக்க ஊரை வளைப்பாரை போலன்னு. இந்த சேத்தனன் எப்போ எதை ஆசை கொள்றான்னு தெரியாது, எந்த சேத்தனன் எப்போ எதை ஆசை கொள்றான்னு தெரியாது. இன்னைக்கு எனக்கு பிரசாதத்தில் ஆசைன்னுவா, நாளைக்கு சட்டுன்னு மாற்றிடுவா, எனக்கு அந்த பிரசாதம் வேணும்னுவா, எனக்கு அந்த சேவை வேணும்னுவா. இன்னைக்கு நான் அத்தியானோத்சவம் சேவிக்கணும்னுவா, நாளைக்கு திடீர்னு நான் வேற ஒரு சேவையை சேவிக்கணும்னுவா. எந்த விஷயமா இருந்தாலும், எப்படியா இருந்தாலும், எந்த திருக்கோலமாக இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்துண்டு எல்லாவத்தாலையும் அந்த ஜீவாத்மாவுக்கு சேவை சாதிக்கிறதுக்குன்னே நிற்கிற இடம். ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு இத்தனை சர்க்கஸ் பண்ணுற பெருமாள் அப்படின்னு யோசனை பண்ணா, அப்போ நம்முடைய கர்த்தவியம் என்ன? அந்த சர்க்கஸ் பொறுப்பா இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டாம், நான் உன்னவனா வந்துட்டேன், உனக்கே இனி நான் ஆட்பட்டு இருக்கிறேன் சொல்கிறது தானே நம்முடைய கடமை. அப்போ அவனுடைய கடமை அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்முடைய கடமை என்னென்னா நித்தியமே அவன் முன்னாடி வந்து மா சுச்சஹா சொல்லணும். என்ன மா சுச்சஹா? சோகப்படாதேன்னு சொல்லணுமா. என்ன சோகப்படுறான்? வேற ஒன்றும் இல்லை, கண்ணன் பகவத்கீதையில் சொல்கிற ஒரு வார்த்தை, சர்வதர்மான் பரித்யஜ்யா மாமேகம் சரணம் ரஜா அஹன்பா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. மனுஷா, அதாவது ஜீவாத்மாவை பார்த்து சொல்கிறான், அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், அர்ஜுனனே வந்து என்னுடைய திருவடியை பத்து, எல்லா தர்மங்கள்னா இங்கே உபாயங்கள்னு சொல்கிறது, எல்லா உபாயங்களையும் விட்டுடு, என் ஒருத்தனையே உபாயமாக பத்து, என் திருவடியை நீ பத்தினாயே ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை எல்லா பாவங்களிலும் விடுவிச்சுடுறேன். சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி சொல்லி வாய மூடல. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறான், அம்மா சுச்சஹா, சோகப்படாதேன்றான். எப்படி சொல்கிறான் சோகப்படாதேன்னு? எப்படி சொல்கிறான்னா, நாம் யாரையோ இப்போ பக்கத்தில் யாரானும் இருந்தா சோகப்பட்டுருந்தாப்பா நீ வருத்தப்படாதப்பா எல்லாம் நல்லதாகுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் அவனுக்கு மேண்டேட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை, நான் அவனுக்கு வலியுறுத்துறேன்னு அர்த்தம் இல்லை, என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். கஷ்டப்படாதே, பெருமாள் இருக்கா பார்த்துப்பார் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். அதுக்கு மேலே கேட்கறது விடுறது அவனுடைய இஷ்டம் அப்படின்னு தானே பார்க்குறான். அந்த மாதிரி நான் கண்ணா சொன்னானா, அப்பா சோகப்படாதே ஏதோ ஆனந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னா இல்லை, ஒரு ஆர்டராக சொல்கிறான், ஒரு ஆணையாக பிறப்பிக்கிறான், சோகப்படாதே, பட்டால் அப்போ என்ன பத்தாது அப்படின்ட்டான். சோகப்படாதே, சோகத்தை விட்டுடுன்றான். அந்த மாதிரி சோகத்தை விட்டுடுன்னு அவன் சொல்கிறானோ இல்லையோ. பெருமாள் இங்கே பாருங்க சேவிச்சா எப்படி இருப்பார்? அபயஹஸ்தம், இப்படி கையை தூக்கி நிற்பார். எனத்துக்காக இப்படி நிற்பார்னா சோகப்படாதே மாசுச்சா சொல்கிறதுக்காக இப்படி கையை தூக்கி இருப்பார். அதாவது அபயஹஸ்தம்னு பேர். அபயம் அப்படின்னாக்கா நான் பயத்தை எல்லாம் போக்கி விடுறேன், உனக்கு எந்த பயமும் இல்லை, ஒரு சோகமும் நீ படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, யோசனை பண்ணாதே அப்படின்றான். அதுக்கு தான் கையை இப்படி தூக்கி நிற்கிறான். எந்த கோவிலில் பாரு இப்படி தூக்கி நிற்கிறான் பெருமாள், சோகப்படாதே. நாம் எல்லாம் போய் சேவிக்கிறச்சே சோகப்படாதேன்னு பெருமாள் சொல்கிறாரு. ஒரு ரிட்டர்னுக்கு இவன் கேட்டான், இந்த ஜீவாத்மா கேட்டான், ஒரு ரிட்டர்னுக்கு ஒரு விஷயம் நான் அந்த பெருமாளுக்கு சோகப்படாதே சொல்ல மாட்டேனா? என்ன அவன் தான் எப்போவுமே மேல் நின்று எனக்கு சோகப்படாதேன்னு சொல்லணுமா? நான் ஒரு தடவையான அவன் சோகப்படாதுன்னு சொல்ல வேண்டாமா? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு இதுவே சான்ஸ். என்ன தெரியுமா? பெருமாள் முன்னாடி போய் நீ நன்னாயிருன்னு சொல்கிறது தான் அவன் சோகப்படாதுன்னு நான் எம்பெருமானு சொல்கிறது. நாம் பெருமாள் முன்னாடி நித்தியம் வந்து நின்ன உடனே அவனுக்கு புக்குன்னு இருக்கும் பெருமாளுக்கு. ஏன் தெரியுமா? என்னத்தை கேட்க வேண்டானோ, நான் நேத்திக்கு தான் ஏதோ அவன் கேட்டால் அதை கொடுத்தேன், இன்றைக்கி எதை புதுசாக கேட்க வந்தானோ அது அவனுக்கு தகுமோ தகாதோ, என்னத்தை கேட்குறானோ, அவன் கேட்டதை நான் கொடுக்கலன்னா என்னத்தை சொல்ல போகிறானோ, இந்த பயத்தோடையே எம்பெருமான் நிற்கிறான். இந்த பயத்தோட பெருமாள் நிற்கலாமா? எத்தனை சௌலபியத்தோட நமக்கு எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறதுக்குன்னு வந்த இடத்துல இந்த பயத்தோட நிற்க வச்சுடலாமா நம்ம பெருமாளை? கூடாது. பின்ன என்ன பண்ணணும்னா நம்ம பெருமாள் முன்னாடி போய் நின்ன உடனே முதல்ல பண்ண வேண்டியது பல்லாண்டு நீ நன்னாயிரு. இதை சொன்ன உடனே அப்படி குளிரும் அவனுடைய திருவுள்ளம். அவ்வளோ பெரிய சிரிப்பானா எம்பெருமான் அந்த ஆசையோட. ஏன்னா வரவாயெல்லாம் எனக்கு அதை கூடு இதை கூடு இதை பண்ணு அதை பண்ணுன்னு கேட்டு வரவாழையோடையா, நீ எப்படி இருக்கேன்னு திரும்பி ஒருத்தன் கேட்கறத இல்லை. கடைசி பட்சம் நீயான கேட்டியாப்பா, ரொம்ப சந்தோஷம், நான் நன்னா இருக்கிறேன் அப்படின்றான். ஏன்னா வேர் நன்னா இருந்தால் மரம் நன்னா இருக்கும், அதில் இருக்கிற கிளைகள் எல்லாம் நன்னா இருக்கும், இலை பூ பழம் எதுவோ இருக்கும் எல்லாம் நன்னா இருக்கும். வேருக்கே கதி இல்லை. அங்கே நான் இலையில தண்ணி கொட்டுறேன், நான் பழத்தில் தண்ணி கொட்டுறேன், நான் வாழும். அந்த மாதிரி பெருமாள் நன்னா இருந்துவிட்டா நாம் நம்மடைய தன்னடையே நம்ம எல்லாம் நல்லா இருந்துட போகிறோம்.
பெருமாள் நன்னா இருக்கணுன்றத நம்ம யோசனை இருக்கணும். அப்போ இந்த அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் நிற்கிற சௌலபியத்துக்கு நம்ம பிரதியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவன் முன்னாடி நித்தியமே வந்துட்டு நன்னாயிரு நன்னாயிரு நன்னாயிரு, வேற ஒன்றும் வேண்டாம், நீ நன்னா இருந்தால் போரும் கேட்கறது ஒன்னே தான் நாம் பண்ண முடிகிற ஒரு கர்த்தவியம். அந்த ஒரு விஷயத்தை பண்ணால் நாம் அவனுக்கு பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய மா சுச்சகா, சோகப்படாதே பயப்படாதே நாம் அவனுக்கு சொன்னதாக ஆகுமா? அவன் அதுக்கு வரைக்கும் பயப்பட்டுட்டே உட்காந்துருக்கான். பயப்படாதேப்பா, நான் உன்னை ஒன்றும் கேட்க வரல, அதாவது நான் வந்து கையை கூப்புறது, நான் வந்து உனக்கு பழங்கள் புஷ்பங்கள் என்ன இருக்கிறத சமர்ப்பிக்கிறது, உங்ககிட்ட ஏதோ மடி பிடிச்சி மடைத்தளவு சோறு இப்படின்னு காட்டுறான். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான், அவன் வந்த உடனே இவன் அன்னத்தை இட்டான், எல்லாம் சாய்ச்சதுக்கு அப்புறம் அவன் மடியை தடவி பார்த்தானான். என்ன பண்ணா, நான் இத்தனை அன்னம் இட்டுருக்கேனே, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இடணுமா? இல்லை நீ வந்ததே சந்தோஷம், உனக்கு நான் உணவு அளிக்க மாட்டேனான்னு இட்டா அந்த அன்னம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பெருமாளுக்கு இந்த உபகாரங்களெல்லாம் கொண்டு வந்து, நான் இத்தனை கொடுத்துருக்கேன், நான் 1 கிலோ பிரசாதம் உனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், நான் 2 கிலோ பிரசாதம் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னாக்கா பெருமாள் தலையில் கவிச்சுடும். இதுக்கு தானே நீ கொடுத்தேன், சரி போனால் போகிறது பண்ணலாம், என்னைக்கு நீ திரும்பி வரையோ பார்க்கலாம் அப்படின்னு காத்திருப்பார். நம்ம பெருமாள் முன்னாடி போய் நீ நன்னா இருந்த உடனே அவ்வளோ ஆனந்தப்படுவார் பெருமாள். அதுதான் நம்முடைய கர்த்தவியம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அர்ச்சாவதாரத்தில் தான் சௌலபியத்தை காட்டக்கூடிய ஒரு வைபவம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது மேலுண்டான அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாளைய தினம் அனுபவிக்க பிரார்த்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.